பூங்காற்று திரும்பும் அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி வந்து மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிருப்பாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி குமரன் சார் வந்து அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி அவங்களுக்கு தோணும். குமரன் சார் பார்த்திங்கன்னா ஆனந்தி கிட்ட என்ன ஆனந்தி கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை மனசு கொஞ்சம் சரியில்லை அதனால தான் வந்திருக்கேன்னா என்ன பிரச்சனை சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லுவார். ஸோ இப்படியே பார்த்தா பின்னாடி இருந்து குணா வந்து வருவாங்க. குணா வந்து என்ன இவ தனியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ஆனந்தி பார்த்திங்க அப்படின்னா குமரன் கிட்ட பேசுகிற மாதிரி அவங்களே தனியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட குணா, பாத்தியா நீ குமரன் சார் கிட்ட தானே பேசிகிட்டு இருந்த, நீ விட்ட சவாலில் தோத்துட்ட, இப்போயாவது நீ ஒத்துக்கிறியா, நீ குமரன் சாரை தான் மனசு ஃபுல்லாக நினச்சிட்டு இருக்க, அதனால தான் தனியாக இருக்கும்போது கூட அவர் கூட பேசுகிற மாதிரியே உனக்கு தோணுது, ஒத்துக்கோ ஆனந்தி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லையே நான் அப்பெல்லாம் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் அனுப்புகிறாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா குணா வந்து அதெல்லாம் இல்லை, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வந்து அவரை தான் மனசில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு குணா வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன இப்படியெல்லாம் தோத்துக்கிட்டே இருக்குமே, ஒருவேளை குமரன் சார் தான் என் மனசில் இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமாவது அவங்களோட ரவ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் குமரன் சார் கிட்ட சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.